இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை தாய்த்தம் குறித்து விளக்கமாக எமது சொந்தங்கள் பேசினார்கள். முதலில் மக்களுக்கு தெரிய வேண்டியது அரசியல் பற்றிய புரிதல். அரசியல் என்ன என்ற புரிதல் இன்னும் கூட மக்களுக்கு முழுவதுமாக தெரியல. அரசியல் என்ன என்பது காமராஜர் சொல்றாரு, அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை என்று சொல்றார். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை. ஆனால் தற்பொழுது அரசியல் என்பது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அரசியல் என்பது முழுக்க முழுக்க தொழில். ஒரு 10 கோடி போட்டு 100 கோடி சம்பாதிக்கணும்னா அரசியலுக்கு வரணும், அரசியல்வாதி ஆகணும். ஒரு தொழிலை ஒருவன் தொடங்கி அவன் அந்த தொழிலிலே 100 கோடி சம்பாதிக்கணும்னா பல ஆண்டுகள் கஷ்டப்படணும். ஆனா ஒரு 10 கோடி ரூபாய், அது திருட்டு பணமா இருக்கட்டும் எந்த பணமா இருக்கட்டும், அதை முதலீடாக இந்த அரசியல் களத்தில் போட்டால் அதை பன்மடங்காக, அதாவது 10 கோடி வச்சு 100 கோடி இல்ல 500 கோடி இல்ல 1000 கோடி கூட சம்பாதிக்கலான்ற நிலைமையே அரசியல் இன்னைக்கு இருக்கு. இந்த கேவலம் கெட்ட ஒரு கொள்ளை அரசியலை மாற்றி கொள்கை மிகுந்த அரசியலாக, மக்களுக்கான அரசியலாக, தூய அரசியலாக இந்த நிலத்தில் படைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை 15 ஆண்டுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் அரசியல் கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அரசியல் சாக்கடையை மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் சிந்திக்கலாம், சிறிய கட்சியா இருக்கு நாம் தமிழர் கட்சி, சிறிய படையா இருக்கு நாம் தமிழர் கட்சி, இவர்களால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியுமான்ட்டு. எனது அன்பிற்குரிய உறவுகளே, உங்களுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு துரு பிடித்த துப்பாக்கி உலகத்தின் அத்தனை வல்லாதிக்க நாடுகளையும் எதிர்த்து நிமிர்ந்து நின்றது என்றால் என்னுடைய அண்ணன் செந்தமன் சீமான் ஒற்றை நபராக இந்த தமிழ்நாட்டை அரசாணையை பிடிப்பார் என்பதா அதனுடைய வெற்றிக்கான கருத்தா பின்னாடி இருக்கு. சிந்திச்சு பாருங்க. ஒரு எளிய மகன் மண்ணின் விடுதலைக்காக, அந்த மக்களின் விடுதலைக்காக ஒரு சிறு துவக்கில் இருந்து உலகத்தின் வல்லாதிக்க நாடுகளை எல்லாம் புரட்டி போட்டா. வீரம் என்றால் என்ன, அறம் என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, மக்களின் உரிமை என்ன என்பதை இந்த உலகிற்கு சொல்லிக் கொடுத்தார். தமிழர்களை குறித்து அரசியல் ஏடுகளில் நாம் எழுதியிருக்கிறோம். என்னென்ன, தமிழர்கள் என்றால் அறம் சார்ந்தவர்கள் என்று சொல்றாங்க, தமிழர்கள் என்றால் அறத்தை உலகிற்கு சொன்னவர்கள் என்று சொல்றாங்க. தமிழுடைய வேதமான திருக்குறள் அறத்தை கற்பிக்கிறது. தமிழிலே பல நூல்கள், அறநூல்கள் இருக்கு. திருக்குறள் ஒரு ஆக சிறந்த அறநூல். எல்லாருக்கும் மதத்திற்கான போதக நூல்கள் இருக்கு. ஆனால் உலகத்திற்கு பொதுமறையாக ஒரு நூல் இருக்குன்னா அது தமிழ்ல தான் இருக்கு, அது திருக்குறள். அந்த திருக்குறளை, ஒரு ஆக சிறந்த திருக்குறளை, உலகத்தின் அனைத்து மக்களாலும் போற்றக்கூடிய ஒரு திருக்குறளை இந்த உலகிற்கு தந்த நம்முடைய திருவள்ளுவரது தமிழில் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குன்னு தமிழ்நாட்டில் நினைச்சு பாருங்க. தமிழ் படித்தால் வேலை இல்லை, தமிழ் படித்தால் சோறு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழனுக்கு எந்த இடமும் இல்லை. யார் இருக்கா தமிழ்நாட்டில்? யார் இருக்கா தமிழ்நாட்டில்? கொஞ்சம் கொஞ்சமாக வட இந்தியர்கள் வந்து கொண்டே இருக்கா. இந்த சாலை முழுக்க நாங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த சாலைகளை சாறை சாறையாக கடந்து போயிட்டே இருக்கா. யாரா இது, நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத முகமா இருக்குதுன்னு நாம சுத்திலும் பார்க்கிறோம். தமிழர்கள் ஒரு 10 பேர் கடந்து போறோம்னா அதற்கு இணையாக 10 பேர் வட இந்தியர்கள் கடந்து போறான். எப்படி இந்த நிலை மாறியது? இதே போற ஒரு சூழ்நிலை தான் நமக்கு ஏற்கனவே இந்த மண்ணில் நடந்திருக்கு. இந்த மண்ணில், அதாவது அதுவும் நம்ம தான் ஈழத்தில் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக அங்கே உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகமாக, 2ஆம் தர சமூகமாக அங்கே தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், அழித்தொழிக்கப்பட்டார்கள், சிங்களவர்களால் சூறையாடப்பட்டார்கள். அதே ஒரு இழிவான சூழ்நிலை இந்த நிலத்தில் இப்ப நமக்கு வந்துகிட்டு இருக்கு.
ஏன்பா இப்படி சொல்ற? அவங்க எல்லாம் பிழைக்க தானே வராங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பிழைப்பதற்கு தான் வராங்க. அவங்க ஒரு குளத்து வேலை செய்யறதுக்கு வராங்க, நம்மளுக்கு அடிப்படை வசதியில செஞ்சு தரதுக்காக வராங்க. அவங்கள ஏன்பா வர வேண்டாம்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு வட இந்தியனையும் இந்த நிலத்தில் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் தமிழர் கட்சி வட இந்தியர்களை தடுக்கவில்லை. நாம் தமிழர் கட்சி அவருடைய வருகையை கட்டாயமாக பதிவு செய்ய சொல்கிறது. ஏன் பதிவு செய்ய சொல்கிறது? பல லட்சக்கணக்கான கோடிகளை இந்த அடிப்படையில் இருக்கிற இந்த ஆட்களை சம்பாதிச்சுட்டு அவங்களுடைய நிலத்தை வளமாக்குறான். இந்த புரிதலே இல்லை மக்களுக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் நம்முடைய இல்லத்துக்கு அருகில் வீட்டுக்கு அருகில் இருப்பாங்க. நம்மளுக்கு கொத்தனார் வேணும்னா பக்கத்தில் போய் அண்ணா வாங்கின கொஞ்சம் வேலை செஞ்சுக்கலான்ட்டு கூப்பிட்டா உடனே வருவாங்க. ஒரு பெயிண்டர் வேணும்னா அண்ணா கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும் வீட்டுக்கு வாங்கன்னா வந்து செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி நிலைமை இல்லை ராஜா. நாம் எந்த வேலை செய்யணும்னாலும் அவனை தான் சார்ந்து இருக்கிறோம். தமிழன் வீழ்ந்து கிடக்கிறான், தமிழன் தள்ளாடி கொண்டு கிடக்கிறான். ஆனால் அவனுடைய அனைத்து வேலைகளையும் வட இந்தியர் பிடிங்கிட்டு இருக்கான். என்னப்பா நீ ஒரு கூலி வேலை வர செய்ய வர தொழிலாளிகளை இப்படி தாக்கி பேசலாமான்னு கேட்குறீங்க? அன்பு உறவுகளே, அனைத்து அதாவது மத்திய அரசுக்கு சொந்தமான அனைத்து வங்கிகளிலும் போய் பாருங்க. எங்களுடைய அப்பத்தாக்கள் படுகிற பாட்டை நீங்கள் அப்போது புரிந்து கொள்வீங்க. என்னமா என்ன எழுதணும்னு கேட்டா நெய்வையா தெரியலன்றான். அந்த பாட்டு குழம்பு நிற்குது. அவன் என்ன சொல்றான்னு புரியல. அந்த பியூனா இருக்கான், தமிழன் பியூனா இருக்கான். மேலாளராக வங்கியின் மேலாளராக வட இந்தியர்கள் அமர்ந்துகிட்டு இருக்கான். நமக்கு போனா சரியான ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேன்றான். என் நிலத்தில் இருக்க அந்த வங்கி, என்னுடைய வரிப்பணத்தில் இயங்குகிறது அந்த வங்கி. ஆனால் அதுல எனக்கு உரிமை இல்லை. என்னுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டு இருக்கு. என்னவா அங்க மட்டும் தான் பறிக்கப்பட்டிருக்கா? மத்திய அரசின் அனைத்து தொழிற்சாலைகளிலும் சரி, அனைத்து அரசு வேலைகளும் தமிழன் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிலையத்துக்கு போய் பாருங்க. அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற யார் இருக்கான்னு பாரு. யார் இருக்கா? தமிழன் இருக்கானா? டிக்கெட் கொடுக்கிற ஆள் யாரா இருக்கா? தமிழன் இருக்கிறானா? அங்க இருக்கிற அனைத்து அதிகாரிகளும் தமிழன் இல்ல, யாரோ 1-2 பேர் இருப்பான், செக்கிங் இன்ஸ்பெக்டரா இருப்பான். எப்படி நம்முடைய நாடு சூறையாடிக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு பாரு, சிந்திச்சு பாரு. இந்த வட இந்தியால் தொடர்ச்சியாக இந்த நிலத்தில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஜியோ நிறுவனம் நமக்கு இலவசமா ஒரு நெட்வொர்க்கை கொடுத்தது. இலவசம் வாங்க 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 பயன்படுத்துங்கன்னு சொல்லிச்சு. நம்மளாம் வாங்கி பயன்படுத்தணும். இன்னைக்கு அவன் நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்கான். இன்னைக்கு 850 ரூபாய்க்கு 3 மாத பேக்குன்னு கொடுக்குறான். அந்த 850 5000 ஆக்குனாலும் நம்ம வாங்கி பயன்படுத்த தயாரா இருக்கிறோம். இலவசங்களை கொடுத்து நம்ம அடிமையாக்கி வச்சிருக்கிறோம். அதேதான் இந்த திமுக அதிமுக ஆட்சிகளும் அதைத்தான் செய்கிறது. என்ன செய்யறான்? ஃப்ரிட்ஜ் கொடுக்கணும்னு சொல்றான், 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும்னு சொல்றான். அது எங்களுக்கு நான் ஊழலுக்கு காசு கொடுக்கிற அந்த தொழில் நிறுவனம் கிட்ட போய் வாங்கிக்கன்னு சொல்றான். தொடர்ச்சியா சிந்திச்சு பாருங்க. இலவசங்கள் எப்பொழுதும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை தீர்மானிக்காது உறவுகளே. இலவசம் என்பது என்ன? இலவசம் என்பது உங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற அட்டை பூச்சி. திராவிடம் அந்த வேலையைத்தான் செய்கிறது. திராவிடம் என்பது ஒரு அட்டை பூச்சி. திராவிடம் அரசியலிலே திராவிடம் இலவசங்களை கொடுத்து தமிழனுடைய உதிரத்தை குருதியை உறிஞ்சு குடிக்கிற அட்டை பூச்சி. இந்த அட்டை பூச்சிகளை கொளுத்தி விடணும். எதை வச்சு கொளுத்தணும்? தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தத்தை கொண்டு நாம் கொளுத்தி விடணும். தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தம் திராவிடத்திற்கு எதிரானது. தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தம் தமிழனுக்கு உணர்வானது. தமிழ் தேசியம் ஏன் இந்த நிலத்திலே வேண்டும்? ஏற்கனவே திராவிட தேசியம் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் ஏன் தமிழ் தேசியம் வேண்டும்? ஏன் சீமானுடைய தம்பிகள் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிற விஜய் கூட நான் திராவிடமும் பேசுவேன் தமிழ் தேசியமும் பேசுவேன்னு சொல்றாரு. இதற்கான மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கு. ஏனென்றால் தமிழ் தேசியம் என்பது தமிழனுக்கான உரிமையை இந்த நிலத்திலே நிலைநாட்டுகிறது. தமிழ் தேசியம் என்பது அரசியலில் அவனை உச்சத்தை அட வைக்கிறது. தமிழ் தேசியம் என்பது இந்த நிலத்தினுடைய வளத்தை பாதுகாக்கிறது. தமிழ் தேசியம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய இனத்திற்கு அரணாய் நிற்கிறது. அதனால தமிழ் தேசியம் பேசுறோம். ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்க, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். எதற்காக ஸ்டாலின் தொடரட்டும்? 2 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமைக்காக ஸ்டாலின் தொடரட்டும். 12 வயது
ஒரு மாணவியை கற்பழித்து கொன்றதற்காக ஸ்டாலின் தொடரட்டும். தொடர்ந்து அதிகரித்து வரும் மது பழக்கத்தை இன்னும் அதிகப்படுத்த ஸ்டாலின் தொடரட்டும். எமது பிள்ளைகளின் கைகளிலே கஞ்சா எளிதாக கிடைக்க ஸ்டாலின் தொடரட்டும். 70 வயது மூதாட்டியை கற்பழிக்க ஸ்டாலின் தொடரட்டும். இந்த தொடரட்டும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, இதை தொடரணுமா இல்ல முற்றுப்புள்ளி வைக்கணுமான்னு சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. இந்த தொடர்ச்சியை நாம் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் இந்த நாடு சுடுகாடாக மாறி போய்விடும். தொடர்ச்சியாக 70 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகளின் ஆட்சியில நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டோம். ஒரு சிறு உதாரணமாக எனக்கு முன்னால் பேசியவர்கள் கூட சொன்னாங்க, 70 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சி இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்து விட்டது. இத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சாலையை தினந்தோறும் கடந்து செல்கிறார்கள். ஒரு கழிவறை வசதி கூட செய்து தர முடியாத ஒரு துப்பற்ற ஒரு இழிவான இந்த திமுக அதிமுக தான் உங்களுடைய வாக்கா என்று சிந்திச்சு மக்கள் வாக்கு செலுத்தணும். எனது ஊருக்கு பக்கத்தில் நம்மளும் இந்த பகுதியை சார்ந்தவங்க தான். அதனால இந்த பகுதியின் பிரச்சனைகள் அனைத்தும் நம்மளுக்கு வேற ஆணு வேற தெரியும். இங்கே சப்பாக்கம் என்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊருக்கு சப்பாக்கம் பேர் வச்சதுக்கு பதிலா சாம்பல் பாக்கம்னு வச்சிருக்கலாம். அந்த பகுதியிலே இருக்கிற மக்கள் சாம்பல்ல தான் படுத்துக்கிட்டு இருக்கிறான். தொடர்ச்சியாக ஒரு நல்ல வளம் மிக்க ஒரு இயற்கை சூழல் நிறைந்த பகுதியாக தான் அந்த பகுதி இருந்துச்சு. அந்த பகுதியில் இருக்கிற முக்காவாசி பேருக்கு இப்பொழுது புற்றுநோய் இருக்கு. என் மண்ணினுடைய மக்கள் அங்க இருக்கிற தொழிற்சாலைகளால பாதிக்கப்பட்டிருக்கிறான். அதற்கு அருகே இருக்கிற ஒரு அனல் மின் நிலையம், அந்த அனல் மின் நிலையத்தில் இருந்து வருகிற சாம்பல் கழிவு நீர் அந்த நிலத்திலே படிந்து அந்த நிலம் முழுக்க பாலைவனமா இருக்கு. நீ பாலைவனத்தை பார்க்கணும்னு நினைக்கிறியா? சப்பாக்கம் கிராமத்தை போய் பாரு. சப்பாக்கம் கிராமம் தமிழ்நாட்டின் ஒரு பாலைவனம். அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் அப்படியே கருகி போயிருக்கு. ஒரு முறை போய் சென்று பாரு, எப்படி உன் நிலத்திலே வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு பாரு. அதுதான் நாம் தமிழர் கட்சி சொல்றோம். தற்சார்பு பொருளாதாரம் பேசுறோம். தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன? நிலவளம் சார்ந்த தொழிற்சாலைகளை இந்த நிலத்தில் உருவாக்கணும்னு சொல்றோம். ஒரு நிலம், அந்த நிலத்தில் இருக்கிற வளம், அதை சார்ந்த தொழிற்சாலை. இங்கே ஒரு விவசாய பொருட்கள் அதிகமாக கிடைக்கிறது என்றால் அந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குறோம். அந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அதிகப்படியான, அதாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு ஸ்டாலின் சொன்னார்ல, தமிழர்களுக்கு 70% வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னார்ல, அப்படி இல்ல, தமிழர்களுக்கு 90% வேலை வாய்ப்பை இந்த நிலத்திலே நாம் தமிழர் கட்சி தருது. சிந்திச்சு பாருங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து தொழிற்சாலைகளிலும் 70% வேலை. இங்க இருக்கிற அத்தனை தொழிற்சாலைகளும் போய் பாருங்க. குறைந்த சதவீதம் 50% அடிப்படை தொழில் செய்கிற கூலியாக இன்னைக்கு வட இந்தியன் இருக்கான். இல்ல அப்படி இல்லை என்ற தரவுகளை என்கிட்ட காட்டுங்க. நாங்கள் அரசியல் பேசல, இந்த நிலத்தில் நாங்கள் அரசியல் பேசுறதே விட்டுறோம்.